அனைவருக்கும் வணக்கம். நம்ம வானிலை அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இத்தனை நாளா சுட்டெரிக்கிற வெயில்ல சிக்கி தவிச்ச நமக்கு இப்போ ஒரு பெரிய நிம்மதி தரக்கூடிய செய்தி வந்திருக்கு. ஆமாங்க, தமிழ்நாட்டோட வானிலையில அடுத்த சில நாட்கள்ல ஒரு மாபெரும் மாற்றம் நிகழப்போகுது. இதுக்கான முழு தகவல்களையும், குறிப்பா எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு மழை பெய்ய போகுது அப்படிங்கறத நாம இப்போ விரிவா பார்க்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். கடந்த கொஞ்ச நாளா நம்ம எல்லாம் அனுபவிச்ச அந்த கொடூரமான கோடை வெயில் ஒரு பக்கம் இருக்க, இப்ப திடீர்னு கடுமையான இடியுடன் கூடிய கனமழை நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு. நினைச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய குளிர்ச்சியான ஒரு மாற்றம் நம்மள நோக்கி எவ்ளோ வேகமா வந்துட்டு இருக்குன்னு. பகுதி 1 வெப்பத்தெற்கு விடை மற்றும் புதிய காற்றழுத்தம். இந்த திடீர் வானிலை மாற்றத்துக்கு என்ன காரணம்னு இப்ப பார்க்கலாம். இதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 1.5 கிலோமீட்டர் உயரத்துல உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை தான் கடல் மட்டத்திலிருந்து சரியா 1.5 கிலோமீட்டர் உயரத்துல ஒரு பெரிய காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியிருக்கு. இது தெற்கு மத்திய பிரதேசத்துல ஆரம்பிச்சு விதர்பா, மராத்வாடா, உள் கர்நாடகம், அப்புறம் நம்ம தமிழ்நாடு வழியா கடந்து மன்னார் வளைகுடா வரைக்கும் ஒரு பெரிய பாதையா நீண்டிருக்கு. இந்த ஒற்றை வானிலை அமைப்பு தான் இப்ப வரப்போற இந்த பெருமழைக்கு முழு காரணமா அமையப்போகுது. சரி, இந்த மழை எப்படி படிப்படியா நகரப் போகுதுன்னு இந்த டைம்லைன்ல பார்க்கலாம். மே 6ஆம் தேதி மழை மெதுவா தொடங்குது. அப்படியே மே 8ஆம் தேதி மாநிலத்தோட பல பகுதிகளுக்கும் இது விரிவடையுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மே 9ஆம் தேதி மழையோட சேர்ந்து காத்தோட வேகமும் அதோட உச்சத்தை தொடுது. கடைசியா மே 10ஆம் தேதியும் இந்த மழை தொடர்ந்து பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. பகுதி 2 மே 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் மழையின் தொடக்கம். இந்த வானிலை அமைப்பு எப்படி தன் பயணத்தை ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். மழை ஆரம்பிக்கிற இந்த மே 6, 7 தேதிகள்ல வெறும் மழையை மட்டும் நாம எதிர்பார்க்க முடியாதுங்க. இடியோட சேர்ந்து பலத்த காத்து வீசும்னு வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. காத்தோட வேகம் மணிக்கு சுமார் 30லிருந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதனால வெளியே போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ மே 6ஆம் தேதி நிலவரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, கனமழையோட தாக்கம் முக்கியமா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்களான நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி அப்புறம் கன்னியாகுமரியை மையமா வச்சிருக்கு. ஆனா அடுத்த நாளே, அதாவது மே 7ஆம் தேதி இது கொஞ்சம் விரிவடைஞ்சு ஈரோடு, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களையும் கவர் பண்ணுது. சுத்தி இருக்கிற மற்ற இடங்கள்ல மிதமான மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பகுதி 3 மே 8 முதல் 10 வரை தீவிரமடையும் கனமழை. இப்போதான் மழையோட எச்சரிக்கை மாநிலம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இப்ப லிஸ்ட்ல இருக்கிற மாவட்டங்களை கொஞ்சம் கவனமா பாருங்க. உங்க மாவட்டம் இதுல இருக்கா? மே 8ஆம் தேதி இந்த வானிலை அமைப்பு ரொம்ப தீவிரமாகி தமிழ்நாட்டோட பல பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, இது மட்டும் இல்லாம தென் மற்றும் மத்திய மாவட்டங்களான மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, கூடவே டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டைன்னு ஒரு பெரிய லிஸ்டே இதுல இணைஞ்சிருக்கு. இங்க நாம குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. அதுதான் மே 9ஆம் தேதி வீச போற இந்த அதீத காத்தோட வேகம். மணிக்கு 40லிருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து சுழட்டி அடிக்க போகுதுன்னு கணிச்சிருக்காங்க. இந்த மொத்த வானிலை நிகழ்வோட உச்சக்கட்டமே இதுதாங்க. இந்த வேகத்துல காத்தும் கனமழையும் சேரும்போது தயவு செஞ்சு எல்லாரும் பாதுகாப்பா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப நல்லது. மே 9ஆம் தேதி நம்ம முன்னாடி பார்த்த அதே பெரிய மாவட்டங்கள் லிஸ்ட்ல அதிவேக காத்தோட கனமழை வெளுத்து வாங்க போகுது. ஆனா மே 10ஆம் தேதி நிலவரம் கொஞ்சம் மாறுது. டெல்டா பகுதிகளான தஞ்சாவூர், திருவாரூர் மாதிரியான கடலோர பகுதிகளுக்கான எச்சரிக்கை விலக்கப்படுது. ஆனா மழை முழுசா நிக்காது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் தென் மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மாதிரி இடங்கள்ல மட்டும் மழை தொடர்ந்து பெய்யும். பகுதி 4 சென்னை மற்றும் மீனவர்கள் நிலவரம். மாநிலத்தோட மற்ற பகுதிகளை பார்த்துட்டோம். இப்போ பலரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற அந்த முக்கியமான உள்ளூர் அப்டேட்ஸை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தோணக்கூடிய ஒரு உடனடி கேள்வி இதுதான். இத்தனை மாவட்டங்கள்ல கனமழை கொட்டி தீர்க்க போகுதே, அப்ப நம்ம தலைநகர் சென்னையோட நிலைமை என்ன? இதுல ரொம்பவே நிம்மதியான விஷயம் என்னன்னா, மாநிலத்தோட மற்ற இடங்கள்ல பலத்த காத்தும் மழையும் இருந்தாலும் சென்னை மக்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு. சென்னையில வானம் மேகமூட்டத்தோட ரொம்ப இதமா இருக்கும். நகரோட ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் மிதமான மழை பெய்யும். அது மட்டும் இல்லாம கடலுக்கு போற நம்ம மீனவர்களுக்கும் எந்தவிதமான அபாய எச்சரிக்கையும் இல்லை. வங்கக்கடல், அரபிக்கடல், தமிழக கடலோர பகுதிகள்னு எந்த இடத்துலையும் தடை இல்ல. மீனவர்கள் வழக்கம் போல நிம்மதியா கடலுக்கு போகலாம்.
அவ்வளவுதாங்க, நம்ம வானிலை அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். இத்தனை நாளா வாட்டி வதச்ச வெயில்ல இருந்து இப்போ பலத்த காத்தோட வரப்போற இந்த கனமழைக்கு வானிலை மாறப்போகுது. சரி சொல்லுங்க, இந்த திடீர் மாற்றத்தை சமாளிக்க நீங்க எப்படி தயாராயிட்டு இருக்கீங்க? மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல வீச போற காத்தையும் மழையும் மனசுல வச்சு இந்த வார பிளான முடிவு பண்ணுங்க. பாதுகாப்பாருங்க, வானிலை முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருங்க. இன்னொரு பயனுள்ள அலசல்ல உங்களை சந்திக்கிறேன்.